வணக்கம், நான் உங்க Yeshwanth Kumar. இன்னைக்கு நம்ம சேனல்ல pan fried chicken செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி and கண்டிப்பா chicken lovers-க்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான ingredients-லாம் ரொம்ப குறைவு தான். preparation ஸ்டார்ட் பண்ணிடலாம். First இங்க ஒரு பிளேட்ல 3 chicken breast வச்சிருக்கேன். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்காக கொஞ்சம் மிளகு தூளும் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்திருக்க இன்கிரிடியன்ட் இந்த சிக்கனை நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு இப்போ மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம சேர்த்திருக்க பெப்பர் அண்ட் சால்ட் நம்ம சிக்கன் நல்லா கோட் பண்ணிடுச்சு. இப்போது இங்கே ஒரு பிளேட்டில் 50 கிராம் அளவு மைதா வச்சுருக்கேன். ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து இந்த மைதாவில் ப்ளேஸ் பண்ணிப்போம். இந்த மைதா நம்ம சிக்கனை லேசாக கோட் பண்ணுற அளவுக்கு இதை ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மைதா சிக்கனை கோட் பண்ணதன் பிறகு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசாக சூடானதன் பிறகு நம்ம சிக்கன் எடுத்து ப்ளேஸ் பண்ணிப்போம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு டோட்டலாக 10 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். ஒரு சைட் 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதன் பிறகு இதை மறுபக்கம் திருப்பி விடலாம். நம்ம சிக்கன் 2 பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் அண்ட் உள்ளே நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது இதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப், 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஹனி, 50 ml அளவு தண்ணி சேர்த்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிடம் நல்லா கொதிக்க விடலாம். நம்ம சாஸ் இப்போ நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சாஸ் சிக்கனை கோட் பண்ணுற அளவுக்கு ஒரு முறை இதை மிக்ஸ் பண்ணி அடுத்து 2 நிமிடம் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். நம்ம pan fried chicken ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் பொசிஷன் பண்ணிப்போம். ரொம்பவே சுவையான சுலபமான pan fried chicken செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.